ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், அந்த ஆர்கியூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா கத்தி மிரட்டி கடைசியா அடிக்கிற அளவுக்கு பெருசாகுதுன்னா இது வெறும் ரோட் ரேஞ்சுன்னு சொல்லி ஸ்பாட்லேயே விட முடியாது. ரோட் ரேஞ்சில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு டிபெண்டிங்ல என்ன லீகல் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 351 கிரிமினல் இன்டிமிடேஷன். த்ரெட்டன் பண்ணி ஆப்போசிட் பர்சனுக்கு ஃபியர் கிரியேட் பண்ணினா கிரிமினல் இன்டிமிடேஷன் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 115 வாலண்டரி காசிங் ஹர்ட். அடிச்சு ஃபிசிக்கல் ஹர்ட் இல்லை இன்ஜுரி காஸ் பண்ணினா வாலண்டரி காசிங் ஹர்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 117 வாலண்டரி காசிங் கிரீவியன்ஸ். ஹர்ட் ஃப்ராக்சர் மாதிரி கிரீவியஸ் இன்ஜுரிஸ் காஸ் ஆனால் மோர் சீரியஸ் அஃபென்ஸாக வந்துட்டு மாறலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 324 மிஸ்சீஃப். கார் பைக் இல்லை வேற ப்ராப்பர்ட்டியை இன்டென்ஷனலாக டேமேஜ் பண்ணினா மிஸ்சீஃப் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 281 ரேஷ் டிரைவிங் ஆர் ரைடிங் ஆன் அ பப்ளிக் வே. பப்ளிக் ரோட்ல வந்துட்டு ரேஷ் ஆர் நெக்லிஜென்ஸாக வந்துட்டு டிரைவ் பண்ணி ஹியூமன் லைஃப்க்கு டேஞ்சர் கிரியேட் பண்ணினா இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகும். ஸோ ரோட் ரேஞ்சில் வந்துட்டு வெறும் டிராஃபிக் பிரச்சனை மட்டும் கிடையாது, சிச்சுவேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ்க்கு டிபெண்டிங்காக கிரிமினல் லைபிலிட்டியும் வரலாம். இம்பார்ட்டன்ட் நோட், applicable legal provisions depends on the fact and circumstance of the each cases.